நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து இந்த கருவாட்டு ரசம் செய்து காட்ட போகிறோமா, நெத்திலி கருவாடு. அதுக்கு தேவையான பொருட்கள்: நெத்திலி கருவாடு நல்லா சுடுதண்ணியில் போட்டு 10 கழுவி எடுத்து வச்சுருக்கணும். ஜீரகம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நல்லா நிறைய போடணும். கருவேப்பிலை, ரொம்ப ஈஸியாக வைக்கலாம். இது ஈஸி குக்கிங். தேங்காய் ஃபைனலில் இது ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சி, உப்பு, சால்ட்டு தேவைக்கேற்ப, கொஞ்சம் நல்லெண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ செய்முறை காட்டுறோமா. இப்போ ஜீரகத்தை போட போகிறேன். ஜீரகத்தை இப்படி கையில் வச்சு இப்படி கசக்கி போடணும். போட்டுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், நான் ஓரளவுக்கு ஊற்றுறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அவ்வளோதான், ரொம்ப வேண்டியதில்லை. அப்போ இந்த பச்சை மிளகாய் எல்லாமே எதுவும் தாளிக்க வேண்டியதில்லை, இப்படியே கொட்டிக்கலாம். வெங்காயம், கருவாடு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்ட வேண்டியது. போட்டுட்டு புளிக்கரசலை ஊற்றிக்க வேண்டியது. வடித்து வச்சுருக்கேன், வடியில் வடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நீங்கள் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். கடுப்பில் வைக்க போகிறேங்க, காட்டுறேன். கடுப்பில் தூக்கி வச்சுட்டேன். கரண்ட் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதித்து வெந்து சாறு இறங்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்தால் திரும்ப திரும்ப செய்வீங்க. செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வேகட்டும், அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. வேக விட்டுருக்கேன். இப்போ திறக்கிறோம், நல்லா கொதித்து வந்துருச்சு. சாறு நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கிருச்சு. இப்போ தேங்காய் கொஞ்சம் ஊற்றி அவ்வளோதான், இறக்க வேண்டியது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. டெஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வச்சு ஒரு முட்டை அடை ஊற்றி கூட சாப்பிட்லாம். பேச்சுலர்லாம் இப்படி செஞ்சுக்கலாம். தேவைன்னா கருவாடு சாப்பிட்றவங்க, விரும்பி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டு இறக்கப்போம். ஒரு கொதி விட்டது, அவ்வளோதான். அடுத்த ரெசிப்பியில் நல்ல ரெசிப்பியாக சந்திக்கிறேங்க.